கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கீங்களா? வாங்க, இந்த 6 ப்ராக்டிக்கல் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 6 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயந்தான். உங்களால் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் ஆன டிப்ஸை தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அந்த டிப்ஸ் என்னென்னன்றதை வாங்க போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவலாஞ்சி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவலாஞ்சி மெத்தட் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் சேவிங் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் வந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கடனை எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். நமக்கு ஹோம் லோன் இருக்குது, கிரெடிட் லோன் இருக்குது, கிரெடிட் கார்டு லோன் இருக்குது, இல்லை வெஹிக்கல் லோன் இருக்குது. அந்த மாதிரி என்னென்ன லோன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. அந்த ஒரு லோனுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்றதையும் ஒரு சைடில் எழுதுங்க. அதுக்கு என்ன இஎம்ஐ கட்டுறீங்கன்றதையும் ஒரு சைடில் எழுதுங்க. எழுதிட்டு எதெல்லாம் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கோ அந்த கடனெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கட்டுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ நமக்கு ஏதாவது அடிஷ்னல் மணி வருது, ஏதாவது போனஸ் வருது, இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட், எதிர்பாராத ஒரு கிஃப்ட் மணி மாதிரி வருது. அந்த மாதிரி சமயத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய கடனை நம்ம கட்டணும். ஸோ இதில் கட்டுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, வட்டி நமக்கு குறையும், அதனால் பணமும் நமக்கு மிச்சமாகும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த அதிக வட்டி இருக்கிற கடனை நம்ம கட்டிகிட்டே வரும்போது சீக்கிரம் அந்த இஎம்ஐயை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோங்களா. அந்த இஎம்ஐயிலேருந்து மிச்சமாகிற பணத்தை நம்ம அடுத்த எது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கோ அந்த கடனை கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னோபால் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்குங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் தான் ஒரு பெரிய வெற்றியை காண்றதுக்கு நமக்கு அடிப்படையாக இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன கடன்களை நம்ம கட்டும்போது நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விதத்தில் இப்போ ஏதாவது நம்ம யார்கிட்டயே கைமாத்தா வாங்கியிருக்கிறது, இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம அவசரத்துக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக வாங்கினது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை நமக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா மணிலேயோ இல்லை நம்ம மிச்சம் பண்ணுற மணிலேயோ ஃபஸ்ட்டாக எடுத்து கட்டிட்டோம்னா நமக்கு அந்த பேர்டன் குறையும் போது அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன கடனை நம்ம கட்டி முடிக்கும்போது நமக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வருங்க. அந்த தன்னம்பிக்கை அடுத்தடுத்த பெரிய கடன்களையும் நம்மளால் சுலபமாக கட்டுறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸோ இது ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட், இந்த மூணாவது மெத்தடை பற்றி நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 50-30-20 ரூல். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 50% நம்மளோட சேலரி வரதில் 50% வந்து நம்ம அத்தியாவசிய செலவுகளுக்காக ஒதுக்கணும். அதாவது நம்மளோட நீட்ஸ், வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, க்ராசரி, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம ஒதுக்கணும். மீதி இருக்கிற 30% நம்மளோட வாண்ட்ஸ், ஒரு வேளை நம்ம இங்கே சினிமா போகிறோம், இல்லை வெளியில் சாப்பிட்றோம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு, ட்ராவல் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒதுக்கணும். கட்டாயம் நம்ம சம்பளத்தில் 20% நம்ம சேமிக்கணும். அந்த சேமித்து வர அந்த பணத்தை கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி நம்ம வந்து மாதம் 5000 சேர்த்துட்டு வந்தால் கூட ஒரு 12 மாதத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60,000 இருக்கும். அந்த 60,000 எடுத்து நம்ம ஒரு கடனை கூட கட்டலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த 50-30-20 ரூலை ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். அந்த கட்டாயத்தினால நம்மக்கிட்ட கண்டிப்பாக மணி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். தயவுசெய்து இந்த 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அதனுடைய டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா. அந்த இன்கம் நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்மளோட கடனை கட்ட முடியலை, இன்னும் நமக்கு வந்துட்டு வருவாய் தேவை அப்படின்ற போது சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஜாப்ஸ் நம்ம பண்ணலாம். அதாவது இப்போது பெண்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டெய்லரிங் பண்ணி தரது, சின்ன சின்ன துணிகளை தைச்சி தரது, டியூஷன் எடுக்கிறது, இல்லை சின்ன ஒரு சமைச்சு கொடுக்குறது, சின்ன சின்ன
டிஷ்ஷஸ் வந்துட்டு சமைச்சு தரது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வருது இல்லைங்களா, அந்த இன்கம்மை நம்ம சேர்த்து வச்சு கூட நம்மளோட கடனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டிட்டு வரலாம். இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பண்ணி அவங்களுடைய சின்ன சின்ன கடன்களை அவங்க கட்டினதை நான் பார்த்துருக்கேன். ஈவன் நானே அதை பண்ணியிருக்கேங்க. இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ நமக்கு டைம் இருக்குது, நம்மளால் எக்ஸ்ட்ராவாக நம்மளோட டைமை இன்னொரு பிஸ்னஸ்லேயோ இல்லை இன்னொரு வேலையிலையோ நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா கட்டாயம் அதுலேருந்து நமக்கு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு நம்மளோட கடனை கட்ட முடியுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தேவையற்ற செலவை குறைக்கிறது. இப்போது தேவையில்லாமல் நிறையா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கிறது, அமேசான் ப்ரைமுக்கு தனியாக, இன்னொரு ஓடிடிக்கு தனியாக, நெட்ஃப்ளிக்ஸுக்கு தனியாக, அந்த மாதிரி ஒன்றும் நம்ம நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ரினியூவல் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுவே ஒரு 1000 1500 அப்படின்னு ஆகிடுதுங்க. இதை நான் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு கட் டவுன் பண்ணி அதனுடைய பெனிஃபிட்டை நாங்கள் வந்துட்டு பார்த்துருக்கேங்க. ஸோ நீங்களும் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வாரம் வெளியில் சாப்பிட்றது, இல்லை மாதத்தில் நிறைய அவுட்டிங் போகிறது, இல்லை ஒரு பொருளை ஆன்லைனில் பார்த்துட்டு உடனே வாங்கணும் அப்படின்ற அந்த இம்பல்சிவ் பையிங் பற்றியும் கூட நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயம் நமக்கு வேணும்னாலும் அந்த விஷயத்தை ஓகே இது நமக்கு வேணுமா வேண்டாமான்றதை ஒரு 24 மணி நேரம் கழித்து அதை பற்றி நம்ம டிசைட் பண்ணோம்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும். ஒரு விஷயம் நமக்கு கட்டாயம் வேணும், இந்த பொருள் எனக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 24 மணி நேரம் கழிச்சியும் உங்களோட டிசிஷன் வந்துட்டு வேணும் அப்படின்றது தான் இருக்கும். இதே ஒரு வேளை அந்த பொருள் ஓகே இது இல்லைனாலும் என்னால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன தாட் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் கழித்து வந்தால் கூட மேபி தட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் தேட் டு பி வாங்குறதுக்கு. ஸோ மேபி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து கூட அந்த பொருளை வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இம்பல்சிவ் பையிங் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாமே குறையும். அப்போது சேவிங்ஸ் அதிகமாகும். அந்த சேவிங்ஸை வச்சு நம்ம ஈஸியாக நம்மளோட கடனை கட்டலாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லம்சம் ஆன பணம் கிடைக்கும் போது, இப்போது ஒரு சேலரிடு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு போனஸ் கிடைக்கும், இல்லை ஏதாவது டேக்ஸ் ரீஃபண்ட் கிடைக்குது, இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் மணி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணத்தை கூட நம்ம சேமித்து வச்சு நம்மளோட சின்ன கடன்களை கட்டும்போது, நான் முன்னாடியே ஸ்னோபால் மெத்தட் சொன்னேன் இல்லைங்களா, சின்ன கடன்களை நம்ம கட்டும்போது நம்மளையே அறியாமல் நமக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓ சூப்பர், இன்றைக்கி வந்துட்டு 1 லட்ச ரூபாய் இருந்தது, அந்த 1 லட்ச ரூபாயில் நான் 10,000 ரூபாய் கட்டிட்டேன், இன்னும் 90,000 தான் இருக்குது. திருப்பியும் அந்த 90,000த்தில் ஓகே நான் இப்போ ஒரு 20,000 கட்டிட்டேன், இன்னும் 70,000 தான் இருக்குது அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கு எந்தளவுக்கு சக்ஸஸாக இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எகெயின் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.